கோவை மத்துவராயபுரம் பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யாத விடியா அரசின் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி தலைவர் மற்றும் காவல் நிலைய ஆய்வாளர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். விடியா ஆட்சியின் ஊராட்சி நிர்வாகத்தால் மக்கள் குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஆமை வேகத்தில் நடக்கும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். நகராட்சிக்குட்பட்ட 13வது வார்டில் பல நாட்களாகியும் கழிவுநீர் கால்வாய் பணி முடியாததால் குப்பைகள் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். திமுக நிர்வாகிகள் வீடுகள் முன்பு மட்டும் பக்குவமாக பணிகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டத்தில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை உள்பட இருவரை வெறிநாய் துரத்தி கடித்துள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே சாலையில் சென்ற பெண் மற்றும் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது குழந்தையை வெறிநாய் ஒன்று கடித்து குதறியது. காயமடைந்தவர்களை மீட்ட பொதுமக்கள் அவர்களை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். விடியா அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் மக்களை அச்சுறுத்தும் வெறிநாய்களை பிடிப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குறுக்கிளியாம்பாளையம் பகுதியில் இருந்து அன்னூர் நகரம் வரை சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. முறையான திட்டமிடல் இல்லாமல் சாலை முழுவதையும் முடக்கி சாலை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பேரூராட்சி நிர்வாகம் பிடிக்காமல் அலட்சியம் காட்டுவதால் சமயபுரம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து தினமும் 100க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உணவிற்காக கோயில் பகுதியில் சுற்றித் திரிவதால் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கண்ணனூர் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே குள்ளப்ப கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் கடந்த ஆண்டு வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து அவரது குடும்பத்தினர் தொடர்ந்த வழக்கில் உரிய விசாரணை நடத்தி வனத்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி தீர்ப்பளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காத காவல்துறையை கண்டித்து தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் தேனி எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயி ஈஸ்வரனை திட்டமிட்டு அங்கு இருக்கக்கூடிய வனத்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். அனைத்து ஆதாரங்களையும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக விசாரணை செய்து அவர்கள் மீது 10 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யணும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை 4 மாதம் ஆகியும் கூட தமிழக அரசாங்கமும் தேனி மாவட்ட காவல்துறையும் எந்த ஒரு வழக்கு பதிவு செய்யாமல் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே முருக்கம்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் போதிய இடவசதி இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த அங்கன்வாடி கட்டிடம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருவதாகவும் அங்கன்வாடியில் ஆசிரியரே இல்லாத நிலை உள்ளதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் ஆற்று பாதுகாப்பு பிரிவு அலுவலகத்தில் மாயனூர் தடுப்பணையில் இருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய கட்டளைமேட்டு வாய்க்கால் மூலம் சுமார் 1200 ஏக்கரில் பாசன வசதி பெறும் நடுப்பட்டி, தேவஸ்தானம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தங்குதடையின்றி கூடுதலாக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு முறையாக பாசன தண்ணீர் வழங்குவதில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் மயானத்தில் அனுமதியின்றி மரங்களை வெட்டிச் சென்றதாக அதிமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டியுள்ளார். எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு வெள்ளாண்டி வலசு பகுதியில் உள்ள மயானத்தில் காய்ந்து போன மரங்களை வெட்டுவதற்காக நகராட்சி சார்பாக டெண்டர் விடப்பட்டது. இந்த நிலையில் குத்தகைதாரர்கள் நன்றாக உள்ள விலை உயர்ந்த பச்சை மரத்தையும் வெட்டி எடுத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் 12வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ரவியிடம் முறையிட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. வெள்ளாண்டி வலசு எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட சுடுகாடு இங்கே இருக்கிறது. இங்கே நூற்றுக்கணக்கான பல வகையான மரங்கள் இருக்கிறது. இந்த மரங்கள் தண்ணீர் தேங்கி நிற்பதால் மரம் பட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு 6, 7, 8, 10 மரங்கள் பட்டு போயிட்டுன்னு சொல்லி நகராட்சியில் டெண்டரு நகரமன்றத்தை அனுமதி பெறாமலேயே டெண்டர் வச்சு ரகசியமாக வைத்து
இங்கு நூற்றுக்கணக்கான மரங்களை, பச்சை மரங்களை வெட்டி இருக்கிறார்கள். இதில் திமுகவை சேர்ந்த சேர்மனும் அதை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்களும் இதில் மறைமுகமாக பின்னணியில் உள்ளார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்தில் சென்னாப்புலவர் கார்மேக கோனாரின் நினைவு நூலகம் திறப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கார்மேக கோனாரின் நூற்றாண்டு விழாவையொட்டி அபிராமத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நூலகம் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை. மேலும் நூலகத்தின் முதல் தளத்தில் மட்டும் புத்தகங்கள் வைக்கப்பட்டன. மேல்தளத்தில் புத்தகங்கள் ஏதும் இல்லாமல் அரங்குகள் காலியாக இருந்தன. வெற்றி விளம்பரத்திற்காக நூலகம் திறக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் வெளிநாட்டு பறவைகள் செத்து கரை ஒதுங்குகின்றன. பழவேற்காடு முதல் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா வரை பறந்து விரிந்து காணப்படும் பழவேற்காடு ஏரியில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கி செல்கின்றன. கடந்த சில நாட்களாக ஆந்திர கடல் எல்லையை ஒட்டிய ஏரியில் வெளிநாட்டு பறவைகள் இறந்து கரை ஒதுங்கின. மீனவர்கள் அளித்த தகவலின் பேரில் இறந்த பறவைகளை பரிசோதனை செய்த வனத்துறையினர் பருவநிலை மாற்றத்தால் அவை இறந்திருக்கலாம் என்று தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் முன் அறிவிப்பின்றி சுமார் 4 மணி நேரம் மின்தடை ஏற்படுவதால் வியாபாரிகள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திண்டிவனம் சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு நேரங்களில் 6 மணி நேரத்திற்கு மேலாகவும், பகல் நேரங்களில் 4 மணி நேரத்திற்கு மேலாகவும் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுகிறது. இதுகுறித்து விடியா அரசின் மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டால் உரிய பதில் இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா அரசு ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளாக இதே நிலைமை நீடித்து வருவதாகவும் திண்டிவன மக்கள் புலம்பி வருகின்றனர். பார்த்தீங்கன்னா 12:30 மணிலேருந்து எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் கரண்ட்டு நிறுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப பாதிப்பாக இருக்குது பொதுமக்களுக்கு. நான் இப்படி இருந்தால் தொழில் நான் எப்படி பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் மின்துறை. கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் குடும்பத்துடன் விவசாயி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசூர் அருகே பெருமாளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தேவராஜ் தனது நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து மின் இணைப்புக்காக மின்கம்பங்களையும் அமைத்துள்ளார். இவர் அமைத்த மின்கம்பங்களை பாஜகவைச் சேர்ந்த இளைஞரணி அமைப்பாளர் மோகன் என்பவர் சேதப்படுத்தியுள்ளார். இதனால் விவசாயி ஆட்சியர் அலுவலகத்தில் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து விவசாயி ஆட்சியரிடம் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 1 இயர் பேக் நான் வந்து போர்வெல் போட்டு 3 லட்சம் இபி ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணி இது லைன் வாங்கிட்டேன். ஸோ இபி காரனால வந்து லைன் எல்லாம் போட்டுட்டாரோ. ஸோ அவனுக்கு ஒரு பிஜேபி காரன் பாரதிய ஜனதா பார்ட்டி பக்ஷன் மோகன் சொல்லிட்டு யூத் பிரசிடென்ட், இந்த அவர் பெரிய ரவுடி, ஓப்பனா சொல்ற பெரிய ரவுடி. அவனுக்கு இந்த கட்சிக்காரனை வந்து பெரிய இது கொடுத்துருக்கா. ஸோ அவன் வந்து நான் வீட்டில் இல்லம் போது இப்போ வந்து அந்த கம்பமால ஜேசிபி எடுத்து வந்து கம்பமால கீழே வச்சிருக்காரு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் முன்னறிவிப்பின்றி ஊராட்சி மன்ற செயலாளர்களை இடமாற்றம் செய்ததை கண்டித்து 54 ஊராட்சி மன்ற தலைவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காரணம் இல்லாமல் ஊராட்சி மன்ற செயலாளர்களை இடமாற்றம் செய்த வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இடமாற்ற அறிவிப்பை திரும்ப பெறவில்லை என்றால் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். இந்த இடமாற்றம் 54 ஊராட்சி செயலாளர்களை இடமாற்றம் செய்த பிடிஓ லாவண்யாவை இடமாற்றம் செய்து அவர்கள் போட்ட 54 ஊராட்சி செயலாளர்களை இடமாற்றத்தை ரத்து செய்து அந்தந்த ஊராட்சிகளை போட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பகுதிகளில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக விடியா திமுக அமைச்சர் ஏவா வேலு தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதிகளில் அரசு சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, கட்டிடங்கள் திறப்பு விழாவில் அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அமைச்சர் 2 மணி நேரம் தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.